தலைவருக்கு உலகத்தில் எந்த ஒரு மூலையிலையும் ஒரு வீடு இல்லை. அதை முதல்ல புரிஞ்சு சொல்லணும்னா தலைவர்கிட்ட வீடுன்னு சொல்லியே அங்கே போய் கேக் பண்ணுறது, விலகு கொளுத்துறது சொல்லியே இராணுவம் உடைச்சி தள்ளினது. உடைச்சி தரமட்டமாக்கி போட்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த பிரச்சனைக்குரிய வீடு வந்து இப்போ தற்போதுள்ள வெறும் காணி வந்து அவருடைய மூத்த அக்கா, அதாவது அக்கா ஜெகதீஸ்வரி மதியாபரணம் என்பவருடைய வீடு. அதுதான் ஒழிய தலைவர்கிட்ட வீடாண்டா இல்லை. அப்போ அவைகள் ஒரு கவலை என்னென்னா தாங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியலை, ஆனால் இருக்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்யணும். அங்கேருந்து எக்ஸிட் பர்மிட் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஆயத்தம் செய்யணும். அப்போ இந்த இது நான் கடந்த வருடம் நான் லண்டனில் நின்ற பொழுது என்னோட தொடர்படுத்தவ, அதாவது சுவிஸில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இதை பற்றி கதை கேட்க தன்னை வீடு ஒரே குப்பை கூலங்க காணி உடைச்சும் போட்டாங்க. இப்போ தான் பொலித்தீன் குப்பையெல்லாம் போடுறாங்க, ஒரே குப்பை கூலங்களாக கிடக்க ஒரு கவனிக்கிற காலப்போக்கில் இதை நான் கையை விட்டேன்டா விட அரசாங்கம் சுவீகரித்து உடமையாக்கி போடும். அதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது சொல்லி அத்தானும் அவவும் என்னோட கதைச்ச பொழுது நல்ல ஒரு ஆள் பொறுப்பாக இது செய்வினோம்ண்டா நாங்கள் ஒரு மண்டபத்தை கட்டலாம் என்றா. அப்போ சொன்னால் உங்களை தான் எல்லோரும் சொல்லினோம். ஊர்லேயே கொஞ்சம் பேரோட காய்ச்சி நான் ஆனந்தராஜா மாஸ்டரை தான் நம்பிக்கையாக செய்வார், இவருடைய நல்லெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதோட சுவிஸில் உள்ளவர்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் இதை சொல்லிச்சினோம். அதுக்கப்புறம் தான் உங்களோட கதைச்சான்னு சொல்லி என்னோட கதைச்சா செய்வியல் ஒன்று கேட்டார். ஏன்னா எனக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கேன்னுண்டா வேலுப்பிள்ளை அண்ணா வந்து நீண்ட காலமாக என்னோட மிக நெருங்கி பழகினவர், ஒரு கண்ணியமான ஒரு அரசு அதிகாரி. அவரை பற்றி தெரியும். ஊருக்குள்ள சிவங்கோவில் தர்மகத்தாவிலேயும் சபையிலே அவர் இருந்தவர். பிறகு ஆக்களோட நல்ல பண்பாக பழகிற ஒரு மனிதன். என்னோட பழகினதில் அப்போ அவருக்கு ஒரு மணிமண்டபம் இல்லை அவர்கிட்ட நினைவு மண்டபம் கட்டணுமென்றதில் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இதில் பிரபாகரன் பார்வதியம் என்ன வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாள் மணிமண்டபம் உண்ட கட்டணுமென்றது. அப்போ அவருக்கும் அதை விருப்பம் என்ற தன்னை தாய் தகப்பன் அவருக்கு சீதனமாக கொடுத்த காணி. நான் இன்றைக்கு அது பராமரிப்பு இல்லாமல், அதாவது நீங்கள் போய் பார்த்தா தெரியும் எப்படி நேரம் குப்பை குளங்களான் இருக்கும். ஆக நவம்பர் மாதம் 26 அவருடைய பர்த்டேக்கு வரையக்குள்ள 2 நாள் முன்னுக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் போய் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி போட்டு அதில் வச்சு கேக் பண்ணி போட்டு மீடியாக்காரரை கூப்பிட்டு பிரச்சாரம் செய்வார். இது ஒரு அரசியல் பிரச்சாரமாக ஒழிய மற்றபடி அதை தூய்மைப்படுத்தல அவருக்கு மதிப்பு கொடுக்குறதல்ல. பிரச்சாரம் செய்து அதை பெருசுபடுத்தி மீடியாக்காரரும் அதை யோசிக்கிறதில்ல தானே, இவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு. இந்த சம்பந்தம் இல்லாத ஒருவர் கேட்க வட்டி அதால் தான் இந்த வீடு உடைக்கப்பட்டது. இவர் இப்படி கடந்த காலங்களில் எப்படி வாழ்ந்த வீடுன்னு சொல்லி அது ஒரு வணக்க ஸ்தலம் உண்டு சொல்லி கொண்டு மாற்றிக்கொண்டு வந்ததால் அந்த வீடு உடைக்கப்பட்டது. இல்லாட்டி அது வீடாக இருந்திருக்கும், நல்ல பலமான வீடு. அப்போ இந்த இதில் எனக்கு இங்கே நான் லண்டன்லேருந்து இங்கே வந்த பொழுது என்னை திரும்ப தொடர்படுத்து வேறே ஒரு நாள் தொடர்படுத்து அட்டோர்னி தத்துவம் தந்தவர், அதாவது அட்டோர்னி தத்துவம்ன்ற முழு உரிமையும் நான் தந்திருக்கேன். அதாவது நான் காணியை விற்க முடியாத ஒழிய மற்ற அதை பராமரிக்கிறது, அதில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் போடுறது, இப்படியான எல்லா வகையில் அனுமதியும் தந்ததால் நாங்கள் இதை செய்ய துவங்கினாங்க. அப்போ இதில் எங்களுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கணும். நான் இதில் பேரை சொல்லலாண்ட எல்லாம் கல்வியாளர்கள், சமூக சேவையாளர், ஆன்மீக தலைவர்கள், சட்டத்தரணிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என்று இந்த இதில் இருக்கிறோம். இது வெளியுறவுத்துறை ஆட்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, இது ஒரு தேசிய சொத்து. அவையில் இந்த ஆலோசனையில் தான் நாங்கள் இதை ஒரு கட்டடம் கட்டண்டு வெளிக்கட்டினாங்க. அப்போ இதில் வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கேன்னுண்டா புலனாய்வு துறையால் பிரச்சனை இருக்குது. இப்போவும் கூட நாங்கள் இதை கட்டப்போகிறோம்ன்ற உடனே இங்கே உள்ள ஒரு சிலர் எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல இயலாது போய் புலனாய்வு துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ள பிரபாகரன் நினைவு சீட்டாக கட்டப்போகிறோம்ட்டு. அப்போ சிஐடி என்னட்ட வீட்டை வந்து கேட்டாங்க. அவங்க ஓரளவுக்கு நான் கல்வி பணிப்பாளராக இருந்தேன், சிறு பிரஜைகள் குழுந்த தலைவராக செயலாளராக இருந்தேன். நாங்கள் ஒரு நாள் சட்டத்துக்கு முரணான சட்டத்தை மீறி ஒரு நாளும் செய்ய போகிறதில்லை. பிரபாகரன் விடுதலை இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கைக்குள்ளே நாங்கள் ஒரு நாளும் பிரபாகரனுக்கு சிலை வைக்கிறதுக்கோ அல்லது அவருக்கான நினைவு மண்டபம் கட்டுறதுக்கோ நாங்கள் இதுவும் செய்ய மாட்டோம். கீழே நாங்கள் ஒரு ஸ்டடி ஹால் செய்கிறோம்,
ஒரு ஹோல் உண்டு. அதில் திருவிழையில் கலை நிகழ்ச்சிகள் வைக்கலாம். மற்றது இடைக்கடை வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கருத்தரங்கு, நாங்கள் யூனிவர்சிட்டியாகளை கூப்பிட்டு ஏயில் எடுக்கிற பிள்ளைகள் கருத்தரங்கு வைக்கிறது. மற்றது முதியோர் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த ஏரியாவில் உள்ள முதியோரை பேரும் வந்து ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமையில் ஒன்றாக கூடி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகிறது. நாங்கள் சாப்பாடை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி ஒழுங்கை செய்து அந்த மண்டபம் வந்து ஒரு வினைத்திறன் உள்ளதாக ஒரு வைட்டலாக ஒரு உயிர்த்துடிப்புள்ள மண்டபமாக இருக்கும். நாங்கள் மேலே ஸ்டடி ஹால் வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் இங்கே வசதி இல்லாத பிள்ளைகள் எவ்வளவு இருக்குது. அதாவது வடக்கில் உள்ள எந்த பிள்ளையும் வரலாம், வசதியாக இங்கே வரணுமெண்டா வரலாம். அவியல் வந்திருந்தோண்டு மேலே வந்து ஸ்டடி ஹால் மாதிரி நாங்கள் செய்கிறோம். அது வந்து பின்னேரங்களில் பாடசாலை புறமாநிலங்களில் வந்து தாங்கள் இப்போ செல்ஃப் ஸ்டடி போடுறது. நாங்கள் சில டீச்சர்ஸை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். வந்து இருந்து அந்த பிள்ளைகள் போகும் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுங்க. ஏன்னா இன்றைய கல்வித்தரம் சரியாக கீழே போயிருக்கு. அந்த கல்வித்தரத்தை உயர்த்துகிற பொறுப்புண்டு எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த இதில் நாங்கள் செய்யக்குள்ள இது லைப்ரரின்ற ஒரு பேரை உண்டு. நாங்கள் இதை போடுறோம். இது லைப்ரரியாக இல்லை, நூலகம் இல்லை. நூலகம் ஒரு பகுதியாக இருக்கும். பிள்ளைகள் ரிஃபர் பண்ணுறதுக்கு நல்ல தரமான புத்தகங்களை யூனிவர்சிட்டியாக இன்றைக்கு ப்ரொஜெக்ட் டெசிடேஷன் செய்கிறதுக்காக அலைஞ்சு திரியுதுகள். என்னட்டை 20 தடவை வருங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி அப்போ என்னட்ட உள்ள புத்தகங்களை கொடுப்பேன் நான். அப்போ அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கோம், சார் நாங்கள் எங்களோட பொது நூலகங்கள் இல்லாத புக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வச்சுருக்கிறீங்க, கல்வி சம்பந்தமான இல்லை ஆய்வு சம்பந்தமான புத்தகங்கள். அப்போ அது நான் அங்கே அப்படி ஒன்றை வச்சு அந்த பிள்ளைகளை நாங்கள் அதில் ஆய்வு செய்கிறதுக்கு கூப்பிட்டு செய்யலாம். அப்போ இது இந்த நோக்கத்தில் நாங்கள் செய்கிறோம். மற்றது எங்களோட உள்ளூர் பழைய பாரம்பரியமான பொருட்களை காட்சிப்படுத்துறது. அதான் நாங்கள் வரலாற்று மையம் கொண்டு போடுறோம். எங்களோட ஊரில் இத்தனையோ பொருட்கள் இன்றைக்கு மறைஞ்சு கொண்டு போகுது. வேணுமா அம்மி எடுத்துக்கொண்டுண்டா அம்மி ஆட்டுக்கல் இல்லை, இன்றைக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு. அப்படியான பொருட்களை நாங்கள் 2வது மாடியில் வைக்க இருக்கிறோம். இது நாங்கள் செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்தினதை ஒழிய வேறு எந்த விதமான சிஐடிக்குவே கம்ப்ளைண்ட் பண்ணது மாதிரி பிரபான நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு நாங்கள் எள்ளளவு முயற்சிக்கல. ஒரு காலம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் சட்டத்தின் படியாக நாங்கள் நடக்க இருக்கிறோம். சில வழியில் புதிய அரசாங்கம் இப்போ அவர்களுடைய அரசாங்கம் விடுதலை போய் தடைகள் நீக்கப்பட்டால் சில வழியில் நாங்கள் இதை அவியல் அனுமதியோடு நாங்கள் செய்வோம். அது வரைக்கும் நாங்கள் ஒரு காலம் செய்ய மாட்டோம். இந்த கட்டடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நினைவாக இந்த வயலோரத்துறைக்கு மட்டுமில்லை வடக்கு கிழக்கு முழுக்க பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முக்கியத்துவமான ஒரு அழகு நிறைந்த ஒரு மண்டபமாக கட்டப்படும். அந்த இதில் தான் நாங்கள் இப்போ அனுமதிக்காக நகர சபையை கொடுத்துனாங்க. அது நல்ல படமும் போட்டு அதனுடைய எங்களோட பவரை பற்றோனி உறுதி கொப்பி நகர சபையை கட்டப்பட்ட இந்த சோலை கட்டணம் இதை கட்டும் பொழுது 10,125 ரூபா கட்டணமும் கேட்டு நாங்கள் கட்டினாங்க. அப்போ நான் நகர சபையில் தலைவராக இருந்தேன். நான் ஒரு கண்ணியமான தலைவராக இருந்தேன். எந்த மோசடியும் செய்யலை. மோசடி செய்ததாக முன்ன இப்போ உள்ள சில அரசியல்வாதிகள் இப்படி சொன்னான்னு கூட எல்லா பக்கத்தாலையும் எனக்கு அடியாண்டு அடித்து இப்போ நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த வகையில் அந்த கட்டிடத்தையும் கட்டி போட்டு நான் இருந்த காலத்தில் 15 நாட்களுக்குள்ளே நாங்கள் இந்த அனுமதியை கொடுக்குறோம். நாங்கள் ஒரு தனிநபர் தன்னுடைய காணிக்குள்ளே ஒரு கட்டிடம் கட்ட போகிறோன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன பார்ப்பினோம், இந்த ரோட் இதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், இந்த டாய்லெட்ஸ் இருக்குதா, இரண்டெல்லாம் பார்த்து போடும். இந்த கட்டடம் சரியான முறையில் இருந்திருந்தால் இதேவேள் யூடிஏக்கு அனுப்பணும். நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு 7 நாட்களுக்குள்ளே அனுப்பியிருக்கணும். அவியல் வந்து இதை பார்த்து போட்டு சில வந்து நேராக பார்த்து போட்டு அப்ரூவ் பண்ணிவிடும். அவை முன்னுக்கு மெண்டேட் போட்டுக்கிறோம். 21 நாட்களுக்குள்ளே நாங்கள் கட்டிட அனுமதியை கொடுப்போம்ண்டு. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ 60 நாட்கள் முடிஞ்சது, அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்கப்பட இல்லை. கல்லூரித்துறையில் இடம்பெற்ற அந்த மாதாந்த அமர்வுகள் குறித்த விவகாரம் வந்து பேசப்பட்டது. இதன் போது இந்த திட்டத்தை விண்ணப்பம் செய்தால்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறான்னு சொல்லியும், அதாவது வந்து அங்கே அது தேசிய தலைவரோட வீடு என்ற அடிப்படையில் அது இந்த இதுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பழைய மாதிரி தேசிய தலைவரோட வீடு மாதிரியே ஒரு கட்டுமானத்தை அமைச்சு செய்யணும் என்ற மாதிரியும் ஒரு முன்மொழிவோடு செய்யப்பட்டிருந்தது. அதோட அறிவிப்பு இல்லை இல்லை தேசியத்தில் வந்து வீடு இல்லைன்னு முதலே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவருடைய வீடு அல்ல, அது அவருடைய தந்தையார் கட்டின வீடு. அப்படியே அவருடைய மகளுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட வீடு. அது சின்ன வீடு, 750-800 சதுர அடி உள்ள வீடு.
அதுக்குள்ளே ஒன்றும் செய்யலாது, லைப்ரரியும் வைக்க இயலாது, நாங்கள் என்ன ஸ்டடி ஹாலும் வைக்க இயலாது, பேரண்ட்ஸை கூப்பிட்டு கதைக்க இயலாது, முதியோர்களை கூட கதைக்க இயலாது. அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை. அதை தீர்மானிக்கிறது அந்த வீட்டு சொந்தக்காரர், அந்த வீட்டினுடைய உரிமையாளர், ஆதரவு உரிமையாளர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள்லாம் தீர்மானிக்கணும் என்ன செய்கிறதுன்றது. இவைக்கு எந்த உரிமையும் இல்லை, இதை அப்படி கதைக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. இது அப்படி கட்டணுமன்றதுக்கு இப்போ அந்த காணியை போய் ஒரு 2-3 ஒரு மாதத்துக்கு ஒருக்கா திருத்தி இருக்கிறீங்களோ, அந்த காணியை போய் பார்த்துருக்குறீங்களா யாராவது? அங்கே ஒரு நாள் அது சுரேன் ஒரு நாள் போய் தன்னுடைய ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் முன்னாள் தலைவர் சுரேன் கொண்டு க்ளீன் பண்ணியிருக்கிறார். பக்கத்தில் வீட்டில் உள்ள ஆக்கள் நகரசபை ஆக்களை கூப்பிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அங்கே எந்த நேரம் பார்த்தாலும் குப்பை குளங்கள் இருக்கும். தெருவால் போகிறவ கூட பொலித்தீன் குப்பையை எறிஞ்சு போட்டு போவாங்க. அப்போ இந்த படத்தை எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்கணும். பாருங்க, ஒரு நகரசபையாலையும் கவனிக்கப்படையில், ஊராக்களாலையும் கவனிக்கப்படையில் அப்படி பாலடைஞ்சு இதாக போய் கிடக்குன்னா அதுதான் அவருக்காக மனதை பாதித்தது. நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு சொல்ல தன் தம்பியும் இங்கே தான் வளர்ந்தவர். அப்போ இந்த வீடை இன்றைக்கு பெருசாக எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கணும், தலைவர் அது ரெண்டெல்லாம் கதைக்கணும். ஆனால் நாங்கள் வாழ்ந்த வீடை அவர் பிறந்த மண்ணை இன்றைக்கு கேவலமாக வச்சு கொண்டிருக்கிறோம். இதை நான் ஒரு கட்டிடம் கட்டி நாங்கள் செய்ய வேண்டி கிடக்கு. அது என்ன கட்டணுன்றது தீர்மானிக்கிறதாவோ தான். இவே இல்லை, நகரசபை இல்லை, நகரசபைக்கு இந்த அதிகாரம் இல்லை. அதை அனுமதிக்க முடியுமோ அனுமதிக்க முடியாதுன்றதுக்கு எங்களுக்கு காரணம் தரணும். காரணம் தந்தால் நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். இந்த பணி வந்து இப்போ அனுமதி கிடைச்சா எவ்வளோ காலத்தில் அந்த பணியை ஆரம்பிக்கப்படும்? அனுப்புறதுக்கோ இந்த கட்டுமான பணி அனுமதி கிடைச்சா பிறகு கிடைச்சால் எங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளே நாங்கள் எல்லாம் முடிப்போம். இதுக்கான நிதி மூலங்கள் நிதி என்னென்னா இதை இந்த சிஐடியும் கேட்டவை வேறு விதமாக கேட்குறேன்னா நிதி மூலம் அவர் ஜெகதீஸ்வரி தான் எங்களுக்கு காசு அனுப்பியிருக்கிறார். அதாவது பிரபாண்ட அக்கா இதை கட்டுறதுக்கான ஆரம்ப நிதி எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாள். பிறகு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் எங்களை பொது அமைப்புகளோடு நான் கழிச்சிருக்கிறேன். இப்போ அவே காசு தாங்கள் கொலெக்ட் பண்ணி என்ன இது ஒரு முக்கியமான கட்டிடம்ன்றதை தாங்கள் என்ன இது இந்த பிள்ளைகளுக்கும் பயன்பட போகுது. இப்போ எந்த நேரம் இந்த பிள்ளைகள் வந்து அங்கே நிற்குங்கள், வந்து படிக்குங்கள், நாங்கள் எல்லா இதுவும் செய்யல. அப்போ நல்ல ஒரு வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் பெரும்பாலும் இந்த மாணவர்கள் அவர்கள் தாங்கள் காசு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ நகரசபைகளுக்கு அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்காததால் நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ நீங்கள் காசை சேர்க்க வேணாம்ன்ட்டு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு தேசிய தலைவர் வாழ்ந்த வீடு அதன் வரலாறு இதில் வேறு ஒரு இது வந்தால் மடங்கடிக்கப்பட்டோம்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இது என்னென்னா இப்படி கதைக்கிறார்கள் தேசிய தலைவரை பற்றி ஏதாவது இடத்துல எழுதியிருக்கணுமோ, அல்ல அவருக்கு ஏதாவது மரியாதை செய்யக்கூடிய வகையில் எங்கேயாவது, அல்ல ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலேயாவது ஒரு பொதுவாக ஒரு நினைவு சின்னம் இல்லை நினைவை அனுப்பி செய்திருக்கிறோமோ, ஒரு காலம் அது செய்தது கிடையாது. தேசிய தலைவர் வாழ்ந்த வீடுன்றது, அவர் பிறந்து வாழ்ந்த வீடுன்றது அது எப்பவும் இருக்கும். அது அவருடைய அக்கா மனதுக்குள்ளே இன்னொன்னுலாம் நினைச்சிருக்கிறார். அது சரியாக வந்தால் உலகத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டிடமாக இது மாறும். ஆக இப்போ இந்த என்ன ஆடு நினைதுண்டு ஓனை அழுகிறது மாதிரி சில துள்ளி கொண்டு தேவையிலவியல் வந்து இதில் அந்த வீடை பற்றிய நினைக்காதவங்க இப்போ இதை பற்றி காய்ச்சி கொண்டுருக்குறாங்க. அல்ல அவியல் காசு தந்தவியல் இது செய்கிறதுக்கு. அல்லது நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கிழமை கொடுக்காதன்னு போய் திருத்தி இருப்பாங்களோ. இப்போ அந்த கிணறை போய் பாருங்கோ, கிணத்துக்குள்ள எவ்வளோ அழுக்குகள் கிடக்கு, எவ்வளோ குப்பை கூலங்கள் கிடக்கு, தென்னோலிகள் அதில் எல்லாம் முந்து கிடக்கு. அதை போய் திருத்தி இருப்பினோம். சும்மா கேக் பட்டுறதுக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்காக அந்த வீடு இருக்குது. அது ஒரு எழுதியிருந்தார், சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் வந்து மண்ணள்ளி கொண்டு போகிறதுக்கு அந்த வீடு வெறுமா விடணுமெண்டு. என்ன அவன் யாரோ ஒரு மண்ணள்ளி கொண்டு போகிறதுக்கு அந்த ஆட்டி ஒரு காணியை நாங்கள் வெறுமா விடணுமா? இந்த மண்ணள்ளி கொண்டு போன எந்த ஒரு சிங்களவராவது எந்த ஒரு முஸ்லீமாவது தேசிய தலைவருக்கு எதிராக 7 நாடுகள் சேர்ந்து 7க்கு மேற்பட்ட நாடு சேர்ந்து அழிக்க 165,000 பொதுமக்களை சுட்டு கொள்ளைக்குள்ளே எந்த சிங்களவங்களும் இந்த முஸ்லீம் மக்கள் குரல் கொடுத்தவியல் இதை அரசாங்கம் நிப்பாட்டணுமெண்டு. அப்போ அவன் வந்து மண்ணள்ளி இப்போ அப்படி மண்ணள்ளுறார்கள். இப்போ ஒரு தரமே இல்லை, மண்ணள்ளி கொண்டு போகணுக்கு அந்த வீடை வருமா விடும், அந்த காணியை வருமா விடணுமோ? ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அழிஞ்சு கொண்டு போகிறது எங்களை கண்ணுக்கு நாங்கள் பார்க்கல. அதாவது சரியாக கவலைப்படுறேன். என்ன எவ்வளோ வேதினுடைய நான் சொல்கிறேன். எனக்கு பாருங்கள், என்னுடைய வீட்டில் நான் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு எனக்கு நகரசபை தடை விதிக்குதுன்னு சொல்லி அது ஒரு உள்நோக்கம் என்று விளங்குது. நான் சில விஷயங்கள் சொல்லிடலாம். என்னென்னா
ஒரு அரசியல் பழிவாங்கல்ன்றது தெரியுது. சந்தர்ப்பம் கிடைக்க நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸுக்கு போய்க்க இதெல்லாம் சமர்ப்பிப்பேன் நான்.